வணக்கம் நண்பர்களே. கடந்த சில நாட்களா செய்தித்தாள்கள், தொலைக்காட்சிகள், சமூக வலைதளங்கள்னு எல்லாத்துலேயும் பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒன்றை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தாய்லாந்துல கண்டுபிடிக்கப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட ஒரு தங்க முத்திர மோதிரம். இந்த மோதிரத்துல என்ன எழுத்துக்கள் இருக்கு? இது எந்த மொழி? இதுல பொறிக்கப்பட்டிருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இந்த கேள்விகள் கடந்த சில நாட்களா மிகப்பெரிய விவாதமாவே மாறி இருக்கு. வாங்க, இந்த எல்லா கேள்விகளுக்குமான பதில இந்த காணொளியில பார்க்கலாம். இந்த கண்டுபிடிப்பு தமிழர்களோட தொன்மையான கடல் வணிக வரலாறு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவுக்கும் தமிழர்களுக்கும் இருக்கிற நீண்ட தொடர்புக்கு ஒரு மிகப்பெரிய சான்றுங்க. மூத்த கல்வெட்டியலாளர் அறிஞர் ஐயா சாந்தலிங்கம் அவர்களும் இத பத்தி என்ன சொல்றாங்கன்னு இந்த காணொளியில பார்க்கலாம். இந்த காணொளிய மறக்காம முழுமையா பாருங்க. இந்த தங்க முத்திர மோதிரம் பேங்காக்ல இருந்து சுமார் 110 கிலோமீட்டர் தென்மேற்கே பெச்சாபுரி மாகாணத்துல பான்லாட் மாவட்டத்துல இருக்கிற டான்யாய் தோங்கிற தொல்பொருள் தளத்துல தான் கண்டுபிடிச்சாங்க. இந்த தளம் தாய்லாந்து வளைகுடாவோட கடற்கரைக்கு அருகிலேயே இருக்குங்க. இந்த பகுதி பண்டைய காலத்துல கடல்வழி வணிகம் செலுத்த ஒரு முக்கியமான பகுதியா இருந்திருக்கு. இதை பத்தி விரிவா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மோதிரத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பார்ப்போம். இந்த டான்யாய்தாங் கிராமத்துல இந்த ஆண்டோட தொடக்கத்துல ஒரு விவசாயி நிலத்தை உழும்போது ஒரு வெண்கல முரசை கண்டெடுத்தாரு. அந்த முரசை அவர் தாய்லாந்து தொல்லியல் துறை கிட்ட ஒப்படைச்சாரு. இதன் காரணமா அந்த பகுதி தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த இடமா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைச்ச தொல்லியல் துறை இந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்துல அந்த இடத்துல அகழாய்வு செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்துல சாதாரண அகழாய்வா தொடங்கின இந்த பணி போக போக ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க அகழாய்வா மாறிடுச்சு. இந்த இடம் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு முக்கியமான புதைப்பிடங்கிறத தொல்லியல் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சாங்க. அகழாய்வு தொடர்ந்த போது அங்கு 8 மனிதர்களோட எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஆனா அதை விட ஆச்சரியப்படுற வைக்கிற விஷயம் என்னன்னா, இந்த உடல்கள் வெறுமன புதைக்கப்படல. அவர்கள் பயன்படுத்தின தங்க நகைகள், தங்க மோதிரங்கள், வளையல்கள், பதக்கங்கள், மணிகள், மண்பாண்டங்கள் இப்படி பல ஈம பொருட்களோட சேர்த்து அவர்களை புதைச்சிருக்காங்க. அதாவது இறந்தவர்களோட அவர்கள் பயன்படுத்தின தனிப்பட்ட பொருட்களையும் விலையுயர்ந்த பொருட்களையும் சேர்த்து புதைக்கிற மரபு இங்க இருந்திருக்குங்கிறத இந்த புதைப்பிடம் தெளிவா காட்டுது. இங்க மொத்தம் 3 மோதிரங்கள் கிடைச்சது. அதுல ஒரு எலும்பு கூடோட 2 மோதிரங்கள் கிடைச்சது. அதாவது இந்த 2 மோதிரங்களும் ஒரே நபரோட புதைக்கப்பட்டது. அந்த 2 மோதிரமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான தோற்ற அமைப்புல தான் இருந்தது. ஆனா ஒரு முக்கியமான வித்தியாசம், அதுல ஒரு மோதிரத்தோட முகப்புல எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தது. இது இந்த மொத்த அகழாய்வையும் இந்த மோதிரத்தை நோக்கி நகர்த்திருச்சுன்னே சொல்லலாம். இந்த மோதிரத்துல இருக்கிற எழுத்துக்கள் பிராமி எழுத்துக்கள்னும் அதை புசரக்கித்தான்னு படிக்கலாம்னும் தாய்லாந்து ஆய்வாளர் ஒருவர் கிளப்பி விட வட இந்திய ஊடகங்கள் இதை பரப்ப தொடங்கிடுச்சு. ஜூலை 2ஆம் தேதி தாய்லாந்து தொல்லியல் துறை அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்கு அப்புறம் சில தினங்கள்லயே தெளிவான படங்களையும் வெளியிட்டாங்க. இந்த படங்கள்ல அவங்க சொல்றது போல வட பிராமியில புசரக்கித்தான்னு எழுதியிருக்கான்னு நான் பார்த்தபோது அப்படி இல்லைங்கிறது எனக்கு தெளிவா புரிஞ்சுது. இன்னும் சொல்ல போனா முதல் பார்வையிலேயே எனக்கு ஆ மற்றும் நா போன்ற தமிழ் எழுத்துக்கள் தெளிவாவே தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லைங்க, இது இடவள மாற்றத்தோட இருக்குன்னும், அதாவது மிரர் இமேஜில் இருக்குன்னும் எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. இது மாதிரியான அமைப்பு முத்திரை மோதிரங்களுக்கே உரிய ஒன்றுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பல முத்திரை மோதிரங்கள் தமிழகத்திலையும் இலங்கையிலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுல பெருவழுதி, தியன் ஓதலன், பேர அவதன், ஆதன் போன்ற பல பெயர்களே பொறிக்கப்பட்டிருக்கு. இப்படி பல முத்திரை மோதிரங்கள்லையும் பெயர்கள் தான் பொறிக்கப்பட்டிருக்குங்கிறது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒன்று. இப்படி கிடைச்ச சில மோதிரங்கள்ல இடவள மாற்றத்தோட தான் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் மெழுகு, களிமண் போன்ற மென்மையான பொருட்கள்ல அவை அச்சிடும்போது அந்த அச்சுல பெயர் நேரா பதிவாகுங்கிறதுனால தான் இப்படி பயன்படுத்தியிருக்காங்க. இந்த தாய்லாந்துல கிடைச்ச முத்திரை மோதிரமும் இதே பாணியை தாங்க பின்பற்றி இருக்கு.
இந்த மோதிரத்தில் இருக்கிற எழுத்துக்களை இடவள மாற்றம் செஞ்சு பார்க்கும்போது அதில் அலர் வைரதன் அப்படின்னு தமிழ் எழுத்துக்களில் பொறிக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுது. இந்த மாற்றம் செஞ்ச எழுத்துக்களை கொண்ட படத்தை அறிஞர் பெருமக்களுடைய கருத்துக்களை பெற தொல்லியல் மற்றும் கல்வெட்டியல் அறிஞர் ஐயா சாந்தலிங்கம் அவர்கள்கிட்ட அனுப்புனேன். அண்மையில் சிங்கப்பூரில் வாழுகின்ற மதுரை நண்பர் ரஞ்சித் குமார் அவர்கள் ஒரு புதிய தங்க மோதிரத்தை தாய்லாந்து நாட்டின் பெட்சாபுரி மாவட்டத்தில் தொன்சாய் தாங் என்ற ஊரில் நடைபெற்ற அகழாய்வில் கிடைத்ததை பதிவு செய்திருந்தார். இந்த மோதிரத்தில் அங்கே அந்த இடத்திலே, அந்த அகழாய்வு களத்திலே பல எலும்புக்கூடுகளோடு இந்த 3 தங்க மோதிரங்கள் கிடைத்திருக்கின்றன என்பதையும் அவர் அந்த படத்தின் மூலமாக காட்டியிருந்தார். அதிலே ஒரு குறிப்பிடத்தக்க தங்க மோதிரம், அது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்தது நமக்கெல்லாம், குறிப்பாக தமிழ் மக்களுக்கெல்லாம் பெருமை வாய்ந்ததாக இருக்கும். அந்த மோதிரத்தின் தலைப்பகுதியிலே தமிழி என்று சொல்லக்கூடிய நமது தமிழ்நாட்டின் தனித்துவமான எழுத்துக்களால் 7 எழுத்துக்கள் அதிலே பதிக்கப்பட்டிருந்தன. அந்த எழுத்துக்களை கண்ணாடி பிம்பம் என்ற வகையிலே இடவலமாக அதை நாம் பார்த்தால்தான் அதை சரியாக படிக்க முடியும். அந்த வகையில் அதை அவர் கண்ணாடி பிம்ப எழுத்தாக படித்து எனக்கு ஒரு குறிப்பை அனுப்பியிருந்தார். நான் அதை தமிழி என்ற எழுத்தாக படித்து அலர் வைரதன் என்று படித்து அவருக்கு சொன்னேன். அலர் என்றால் சேற்று நிலம் என்று தமிழிலே பொருள். அளற்று நாடு என்ற ஒரு நாடு பாண்டிய நாட்டு நிலப்பரப்பிலே இருந்தது. இன்றைய கமுதியினுடைய மேற்கு பகுதி முழுவதும் அளற்று நாடு என்ற வகையிலே அடங்கும். பாண்டிய நாட்டில் 160 நாடுகள் சிறு சிறு நாடுகளாக பிரிக்கப்பட்டிருந்தன 10ஆம் நூற்றாண்டு அளவிலே. அதே போல அந்த காலத்திலேயே அளற்று நாடு என்பதும் இருந்தது. எனவே அலர் என்ற சொல் ஒரு நன்சை நிலம் அல்லது நீர் நிலம், சேற்று நிலம் என்பதை குறிப்பதாக கருதி வைரதன் என்பதை ஒரு ஆள் பெயராக நான் எண்ணி அலர் வைரதன் என்றால் மருத நில தலைவன் என்ற ஒரு கருத்தை அவரிடத்திலே கூறினேன். அவர் அதை ஏற்றுக்கொண்டு வேறு சிலரிடமும் இதை கருத்து கேட்குமாறு கேட்டுக்கொண்டார். எனவே இதை இப்போதைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் சிறந்த கல்வெட்டு ஆய்வாளர்கள் என்று கருதப்படக்கூடிய பேராசிரியர் சுப்பராயலு அவர்களிடமும் மார்சிய காந்தி அம்மையாரிடமும் இந்த படத்தை அனுப்பி அவருடைய கருத்தை கேட்டேன். சுப்பராயல் அவர்களுக்கு சற்று இது தமிழி என்று படிப்பதிலே தயக்கம் இருந்தது. வேறு வகை எழுத்தாக படிக்கலாமோ என்று கருதி பாருங்கள் என்று சொன்னார். ஆனால் மார்சிய காந்தி அம்மையார் இதை தமிழிதான், அதுவும் தன் என்ற அன்விகுதியோடு முடிகிறது, எனவே இது தமிழ் பெயர் சொல்தான் என்று உறுதி செய்தார். எனவே அவர்களுடைய கருத்தை நானும் ஏற்றுக்கொண்டு நண்பர் ரஞ்சித் குமார் அவர்களிடத்திலே தெரியப்படுத்தினேன். அவர் அதை ஏற்றுக்கொண்டு அவர் பல பெரிய கட்டுரையாகவே அதை எழுதி யாரெல்லாம் இதற்கு மாற்று கருத்து சொன்னார்களோ அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய வகையிலே ஒவ்வொரு எழுத்தையும் ஏற்கனவே ஐராவத மகாதேவன் வெளியிட்டிருக்கூடிய ஏழி தமிழ் எபிகிராபி என்ற நூலிலே ஒப்பிட்டு பார்த்து இது எப்படி தமிழ் என்று உறுதிப்படுத்தலாம் என்று சொல்லியிருந்தார். வை என்ற வைரதன் என்பதில் இருந்த வை என்ற எழுத்து எல்லோரையும் குழப்பியது. இது பிராகிருதமாக இருக்குமோ என்று சிலர் கருதினார்கள். ஆனால் நான் என்னை போன்றவர்கள் அதை தமிழி என்றே கருதினோம். எனவே இதை உறுதிப்படுத்துவதற்காக
அவர் ஐராவத மகாதேவன் எழுதி வெளியிட்டக்கூடிய ஏழித்தமிழ் எபிகிராபி என்ற புத்தகத்திலே அந்த அழகர் கோவில் கல்வெட்டில் இருக்கக்கூடிய அறுவை வணிகன் என்ற தொடரை எடுத்து அதில் இருக்கக்கூடிய அந்த வை என்ற எழுத்தை பொருத்தி காட்டினார். எனவே அது ஒரு நல்ல முயற்சி, எல்லோராலும் ஏற்றுக்கொள்ள கூடிய வகையாக அமைந்தது. அதுபோல வேறு ஒரு நண்பர் எப்படி இந்த மோதிர எழுத்தை இடவலமாக படிக்கலாம் என்று சொல்லி நமக்கு ராமநாதபுரம் இன்றைய சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த குன்றக்குடி காப்பியூர் சாத்தன் என்ற கல்வெட்டு, தமிழி கல்வெட்டு இடவலமாக எழுதப்பட்டிருக்கிறது. அதை கண்ணாடி வைத்து படித்தால் சரியாக படிக்கலாம் என்பதையும் எடுத்து காட்டியிருந்தார். அதுபோல கீழவளவு என்ற இடத்தில் இருக்கக்கூடிய தமிழி கல்வெட்டையும் எப்படி சில எழுத்துக்கள் இடவலமாக எழுதப்பட்டிருக்கின்றன என்பதை எல்லாம் எடுத்து மாரிராஜன் என்ற ஒரு அறிஞர் சரி தக்க பதிலை அந்த பதிவுகளாக போட்டிருந்தார். எனவே இந்த வாசிப்பு, இந்த கருத்து இன்று தமிழகம் மட்டுமல்ல, அனைத்து இந்தியா மட்டுமல்ல, தாய்லாந்து போன்ற இன்னும் பல நாடுகளிலும் இது விவாதத்திற்குள்ளான ஒரு கருத்தாக இருக்கிறது. எனவே இது ஒரு நல்ல முயற்சியாக, குறிப்பாக ரஞ்சித் குமார் அவர்கள் சிறந்த கள ஆய்வாளர், சிறந்த நாணயவியல் அறிஞர், அவருடைய ஓய்வு நேரம் முழுவதும் தென்கிழக்காசிய நாடுகளுக்கே சென்று அங்கிருக்கக்கூடிய வரலாற்று சிறப்பு மிக்க அந்த கோவில்களை எல்லாம் படம் பிடித்து யூடியூபிலே போடுகின்ற ஒரு அரிய பணியை செய்து கொண்டிருக்கிறார். எனவே அவர் மூலமாக நமக்கு கிடைத்த இந்த அரிய தகவல், எப்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழர்கள் தென்கிழக்காசிய நாடுகளுக்கு சென்று வணிகம் செய்திருக்கிறார்கள் அல்லது பண்பாட்டு தொடர்போடு இருக்கிறார்கள் என்பதற்கு மேலும் ஒரு சான்றாக இது அமைந்தது. ஏற்கனவே கரோசிமா தலைமையிலான, சுப்ராயலு அவர்களுடைய தலைமையிலான ஒரு குழு தென்கிழக்காசிய நாடுகள் முழுவதும் பயணித்து அங்கு கிடைக்கக்கூடிய தமிழி கல்வெட்டுகள், தமிழி பானையோடுகள், அதுபோல கிளாங்தோம் அருங்காட்சியகத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரும்பதன் கல் என்ற உரைகள் என்ற எழுத்து பொறிக்கப்பட்ட உரைகளில் எல்லாம் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதனுடைய காலத்தை அவர்கள் கிபி 3-4 என்று வரையறுத்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கு ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழர்களுடைய பண்பாட்டு தாக்கம் அந்த பகுதியிலே இருந்தது, தாய்லாந்திலே இருந்தது என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய சான்றாக இந்த நமது பெட்ஷாபுரி என்ற நகரத்திலே மாகாணத்திலே மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு நமக்கு இந்த அலர் வைரதன் என்ற சொல்லின் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு அதை பிராகிருதமாக கொண்டு வேறு வகையாக படித்து அதை பூச நட்சத்திரத்தின் தலைவன் என்று அறிவியலுக்கு மாறான ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் அதை மறுத்து அறிவியல் அடிப்படையிலான நமது வாசிப்பை இன்று உலகமெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிலே இதை நீண்ட ஒரு கட்டுரையாக உலகத்திற்கு, ஆய்வு உலகத்திற்கு அளித்திருக்கிறார் திருவாளர் ரஞ்சித் குமார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதை தொடர்ச்சியாக இது உலகத்தினுடைய பலருக்கும் போக வேண்டும், அவருடைய கருத்துக்களை நாம் அறிய வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த கண்டுபிடிப்புகளை புரிஞ்சுக்கிற மோதிரத்தில் இருக்கிற எழுத்தை மட்டும் பார்த்தா போதாதுங்க. அது எங்க கிடைச்சது, எந்த சூழல்ல கிடைச்சது, அதுதான் இன்னும் முக்கியம். இந்த மோதிரம் ஒரு சாதாரண இடத்துல கிடைக்கல. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பயன்படுத்தின ஒரு புதைப்பிடத்துல கிடைச்சிருக்கு. அதுவும் இறந்த ஒருவரோட உடலோட சேர்த்து கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல இறந்தவர்களோட உடலோட அவர்களோட அணிகலன்கள், தங்க மோதிரம், நகைகள், பதக்கங்கள், மணிகள், மண்பாண்டங்கள், இப்படி பல ஈம பொருட்களை சேர்த்து புதைச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட மரபு நமக்கு புதுசு கிடையாது. பண்டைய தமிழர்களோட பெருங்கற்கால ஈம பண்பாட்டில் இறந்தவர்களோட அவங்க பயன்படுத்தின பொருட்களையும் மதிப்புமிக்க அணிகலன்களையும் சேர்த்தே புதைக்கிற வழக்கம் பரவலா இருந்தது. இதுக்கு மாறா அதே காலகட்டத்தில் இருந்த பிராமணிய மற்றும் புத்த மத மரபுகளை பார்த்தா உடல்களை தகனம் செய்வதே வழக்கமாக இருந்திருக்கு. இறந்தவர்களோட தங்க நகைகள், தனிப்பட்ட பொருட்கள், ஈம பொருட்கள், இப்படி எல்லாத்தையும் சேர்த்து புதைக்கிற நடைமுறை அவர்களிடம் பொதுவாக காணப்படலை. அதனால தான் இந்த மோதிரம் ஒரு புதைப்பிடத்தில் கிடைச்சிருக்குங்கிறது ஒரு முக்கியமான தகவல்.
ஏன்னா இந்த புதைப்பிட சூழல், இந்த கண்டுபிடிப்புக்கு பின்னாடி இருந்த பண்பாடு என்ன, அந்த மனிதர் எந்த சமூகத்தை சேர்ந்தவர், இப்படி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற ஒரு முக்கியமான தொல்லியல் ஆதாரமா இருக்கு. தாய்லாந்தில் தமிழ் எழுத்து பொறிப்பு கிடைச்சது உண்மையிலே ஆச்சரியமான ஒன்றா? இல்லைங்க. ஏன்னா தமிழகத்துக்கும் தென்கிழக்கு ஆசியாவுக்கும் இடையான தொடர்பு நேற்றோ சோழர் காலத்திலோ தொடங்கினது இல்லைங்க. சங்க காலத்திலேயே சுமார் 2000 ஆண்டுக்கு முன்னாடியே தமிழர்கள் கடல் கடந்து வணிகம் செய்கிறாங்க. அதற்கான தொல்லியல் ஆதாரங்கள் இன்னைக்கு தாய்லாந்து முழுவதும் கிடைச்சிக்கிட்டே தாங்க இருக்கு. குறிப்பாக க்ளொம்தாம் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட பெரும்பதன் கல்னு தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட பொற்கொல்லரோட உரைக்கல், குவான்லூக்பாட் பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட சங்ககால சோழர் செப்புக்காசு, பின்னர் 9ஆம் நூற்றாண்டு தக்குவாப்பா தமிழ் கல்வெட்டு, சைவ மரபுகள் மற்றும் காரைக்கால் அம்மையாருடைய சிலைகள், இவை எல்லாமே தமிழர்கள் இந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்ததற்கு வலுவான சான்றுகள். அதனால தான் பெட்ஷாபுரியில் கிடைச்ச இந்த தங்க முத்திரை மோதிரத்தை நாம் தனியாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஏற்கனவே கிடைச்சிருக்கிற நீண்டகால வரலாற்று சங்கிலியில் இணைய போகிற இன்னொரு முக்கியமான சான்றாக இருக்கும். அலர் வைரதன்கிற சொற்களில் வைங்கிற எழுத்து அந்த காலத்து தமிழில் சாத்தியமாங்கிற கேள்விக்கு தமிழி வடிவத்திலேயே பதில் இருக்கு. அழகர் மலை மற்றும் வரிச்சியூர் தமிழி கல்வெட்டுகளில் காணப்படுற வைங்கிற எழுத்தோட வடிவத்தோட மிக தெளிவாக ஒத்து போகுது. அதனால இந்த எழுத்தை வையின்னு வாசிக்கிறதுக்கு வலுவான கல்வெட்டியல் ஆதாரம் இருக்கு. ரெண்டாவது, நாம் சொல்ற வைரம்ங்கிற சொல் சங்க காலத்திலேயே வைரம்ங்கிற வடிவத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அகநானூற்றுல வர்ற வைரத்துங்கிற சொல் அதற்கான மிக முக்கியமான சான்று. இந்த மோதிரத்தில் இருக்கிற 4வது எழுத்தை பாருங்க, இதுதான் அதோட இடவள மாற்ற தோற்றம். இப்போ அழகர் மலை மற்றும் வரிச்சியூர் கல்வெட்டோட ஒப்பிட்டு பாருங்க. இதை முன்னாடி புசரக்கித்தான வாசிச்சவரு அசோகன் பிராமியில கீங்கிற எழுத்தா படிச்சிருக்காரு. இப்ப அசோகன் கல்வெட்டுல வர்ற கீங்கிற எழுத்து எப்படி பொறிக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தாலே இது நிச்சயமா தமிழ் எழுத்து வைதான்னு உறுதியா சொல்லலாம். இது போல அலருங்கிற சொல் தமிழ் அகராதியில ஏற்கனவே பதிவாகி இருக்கிற ஒரு பழமையான சொல். சென்னை பல்கலைக்கழக தமிழ் பேரகராதியிலையும் இந்த சொல் இடம்பெற்றிருக்கு. அதே போல இதோட தொடர்புடைய அலருங்கிற சொல் சங்க இலக்கியத்திலையும் காணப்படுது. அதாவது கல்வெட்டியல், சங்க இலக்கியம், தமிழ் அகராதி, இந்த 3 தனித்தனி ஆதாரங்களும் ஒன்று சேர்ந்து அலர் வைரதன் அப்படிங்கிற வாசிப்பை வலுப்படுத்துது. இன்னும் சுவாரஸ்யமான ஒன்று என்னன்னா, அலர் அப்படிங்கிற சொல்லுக்கு குழை சேருன்னு பொருள் இருக்கு. அதனால ஏற்கனவே ஐயா சாந்தலிங்கம் அவர்கள் சொன்ன மாதிரி அலர் வைரதன் அப்படிங்கிற சொல்லுக்கு வளமான மருத நிலத்தை சேர்ந்த ஒரு தலைவன்கிற பொருள் வலுப்படுது. நம்ம வரலாற்றை நாம பேசலைன்னா அதை வேற யாரோ தங்களுடைய வரலாறுன்னு மாத்திருவாங்க. அதனால நம்ம வரலாற்றை நாமே ஆய்வு செய்வோம், நாமே பேசுவோம், நாமே உலகுக்கு சொல்லுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம இதை பகிருங்க. தமிழ் வரலாற்றை பரப்புற இந்த உன்னதமான பயணத்துல உங்க ஒவ்வொரு பகிர்வும் மிகப்பெரிய பங்களிப்பு தருங்க. அதனால உங்க நண்பர்களுக்கும் மற்றும் எல்லா தமிழ் சொந்தங்களுக்கும் இதை பகிருங்க. இந்த அகழாய்வை செஞ்ச தாய்லாந்து தொல்லியல் துறைக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. மேலும் இந்த ஆய்வுக்கு உறுதுணையா இருந்த தொல்லியல் அறிஞர் ஐயா சாந்தலிங்கம் மற்றும் பேராசிரியர் மார்ஷியா காந்தி மற்றும் பல தமிழி முத்திரை மோதிரங்களுடைய படங்களை இந்த ஆய்வுக்கு கொடுத்த சாசனம் இதழோட ஆசிரியர் சுகவனம் முருகன் ஆகியோருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி. மீண்டும் ஒரு புதிய வரலாற்று பயணத்தில் சந்திப்போம். வணக்கம்.